உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஒரு எண்ணெய் வியாபாரி கடைகளில் போய் தன்னுடைய பொருளை கொடுக்குறப்போ கடைக்காரங்க யாருமே வாங்க மறுத்தாங்க. என்ன அப்படின்னு ரீசன் கேட்குறப்போ, உங்கள் ஆயிலை வந்து நாங்கள் எங்கள் கடைகளில் வச்சோன்னா எலி டேமேஜ் பண்ணி ஆயில் லீக் ஆகி எந்த பொருளையுமே எங்களால் விற்க முடியலை, அதனால் உங்கள் பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. ஒரு எண்ணெய் வியாபாரியாக அவருடைய வியாபாரத்தை உயர்த்துறது அவருடைய கடமையாக இருந்துச்சு. அப்போ அவர் யோசிக்கிறப்போ, சதுரமாக பாக்ஸ் எப்போ உருவாக்குறோமோ அப்போ தான் எலி வந்து டேமேஜ் ஆக்குது, அப்போ இதுக்கு வேறு வடிவை நம்ம கிரியேட் பண்ணலான்னு சொல்லி வட்ட வடிவில் பாட்டிலை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு வாட்டமாக கடிக்கிறதுக்கு தோது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கடைகளில் கொடுத்து பார்க்குறாரு, நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு. நிறைய கடைகளில் வாங்கி அதை விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ இன்னும் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சார், அந்த பாட்டிலில் வந்து ஒரு இன்னோவேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிலினுடைய ஒரு சொட்டு வந்து அதை உருவாக்கலாம், ஸோ அதனுடைய பிரதியை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. இது ரெண்டும் அவருக்கு கை கொடுத்து அவருடைய தொழிலை மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக மாற்றுச்சு. இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ஆயில் கம்பெனி தான் பாராசூட். ஸோ நம்ம பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனை வந்தோடனே அதை நம்ம பிரச்சனையை பார்க்காம அதை வாய்ப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. நாமளும் நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய வாழ்க்கையும் பெரிய அளவில் மேம்படுத்த முடியும்.